ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இது என்ன மீன் பார்த்தீங்கன்னா வஞ்சரம் மீன். இந்த வஞ்சரம் மீனை தான் இன்றைக்கி நம்ம குழம்பு வைக்க போகிறோம். க்ளீன் பண்ணிக்கலாம் மீனை. இது பார்த்திங்கன்னா 5 மீன் இருக்குது. ஆனால் இது க்ளீன் பண்ணி நம்ம கட் பண்ணிட்டோன்னு சொன்னால் பீஸ் எல்லாம் கம்மியாக தான் வரும். பார்க்குறதுக்கு பெருசாக இருக்க மாதிரி தெரியும். அதை நம்ம க்ளீன் பண்ணிட்டோன்னு சொன்னால் கட் பண்ணும்போது பீஸ் போடும்போது கம்மியாக தான் இருக்கும். இந்த மீன் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். முள் அதிகமாக இருக்காது. சென்டரில் மட்டும்தான் முள் இருக்கும். அதனால் சின்ன பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்கன்றதுனால இது எப்போவாது வாங்கிறது, கிடச்சிதுன்னா வாங்கி செய்கிறது. வாங்கப்போ செய்யலாம். வானல் சூடானது எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். அதில் கடுகு சேர்த்துக்கிட்டேன். ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன். அப்புறம் கறிவடகம், தாளிப்பு வடகம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. சேர்த்தா நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா பரவாயில்ல. அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் தான் மீன் குழம்புனா நல்லாயிருக்கும் டேஸ்ட்னு. எப்போவுமே நான் மீன் குழம்பு ரெசிபி நான் 2-3 போட்டிருக்கேன். வெரைட்டியாக மீன் குழம்பு ரெசிபி போட்டிருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் தான் நான் எப்போவுமே சேர்த்து செய்வேன். ஏன்னா அதுதான் நல்லாயிருக்கும். டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் அப்படின்னாவே சாம்பார், மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் போடுவாங்க. நல்ல வெங்காயம் வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா நான் தக்காளி சேர்த்துக்கிறேன். நல்ல பழுத்த தக்காளி 2 எடுத்துருக்கேன். தக்காளி வந்து நீங்கள் 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 4-5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் வந்து குழம்பு வச்சுருக்கேன். இந்த வெங்காயம், தக்காளி, பூண்டும் நான் இதோட சேர்த்துருக்கேன். பூண்டு, இந்த வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கினா தான் நமக்கு ஸ்மெல்லே நல்லாயிருக்கும். நல்லா வதங்கணும். கொஞ்சம் நேரம் எடுக்கும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் 1 ஸ்பூன். ஒரு 2.5 டீஸ்பூன் வந்து நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் புளி தண்ணி நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் நான் சேர்த்துக்கிறேன். இது வந்து நல்ல கருப்பு புளி, பழைய புளி, அதனால தான் கலர் அப்படி இருக்குது. அது நல்லா புளிப்பு கொடுக்கும், டேஸ்ட்டு கொடுக்கும். கலரும் நல்லா டார்க்காக இருக்கும். நம்ம புளிப்பு, உப்பு எல்லாம் சேர்த்துட்டு எந்த அளவுக்கு நம்ம குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். ஒரு பக்கம் அது கொதிச்சிட்ருக்கட்டும். மீன் வறுக்கிறதுக்கு ரெடி பண்ணலாம். தலையும் வாலும் வந்து நான் குழம்புக்கு எடுத்து வச்சுட்டேன். அந்த நடுப்பகுதி இருக்கும் இல்லையா, அது மட்டும் நான் வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். வறுத்த மீன் தான் இப்போ வந்து பசங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனால் குழம்பு மீன் தான் நல்லது. நாங்கள் குழம்பு மீன் பெரியவங்க சாப்பிடுவோம். சின்ன பசங்க வறுத்த மீன் சாப்பிடுவாங்க. இதை வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், நான் வந்து ஃபிஷ் ஃப்ரை மசாலா சேர்த்துருக்கேன். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வீட்டில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் சேர்த்துக்கோங்க. நான் ஃபிஷ் ஃப்ரை மசாலா சேர்த்தனால சேர்க்கல. அது தண்ணி விட்டு நம்ம நல்லா பேஸ்ட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மீனில் நம்ம அதோட அப்ளை பண்ணும் போது அதில் நல்லா வந்து மசாலா வந்து சேரும். நம்ம அப்படியே போட்டால் கொஞ்சம் கட்டியாகிடும். இந்த மாதிரி நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் ஆக்கி சேர்த்தோன்னா அதில் நல்லா பைண்ட் ஆகும். நல்லா உள்ளெல்லாம் மசாலாவை நல்லா உள்ளெல்லாம் கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நான் வந்து ஊற வச்சுருவேன். அப்போ தான் இந்த மசாலா, காரம், உப்பு எல்லாமே இதில் இறங்கும். நல்லா பிசைஞ்சு கொடுத்து உள்ளெல்லாம் நல்லா உள்பக்கம்லாம் நல்லா மசாலாவை தடவி விட்டுறலாம். தடவி விட்டுட்டு ஊற வச்சிடலாம். ஒன்றா நம்ம மசாலா வந்து தடவி வைக்கணும் ஒரு மீனாக. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக தடவியாச்சு. நம்ம கொஞ்ச நேரம் ஊற வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் நான் தோசைக்கல் வச்சுக்கிறேன். தோசைக்கல் வச்சு அதில் வறுத்துக்கலாம். சிலர் வந்து வானலில் வறுத்து எடுப்பாங்க. அது நல்லா இருக்காது, ஒட்டும் மீன். இது வந்து மீன் வறுக்கிறதுக்கு ஆம்லெட்டுக்கு மட்டும் நான் அந்த தோசைக்கல் வச்சுருக்கேன். நான்வெஜ்ஜுக்காக மட்டும் வச்சுருக்கேன். தோசை ஊற்றுறதுலாம் நான் செய்ய மாட்டேன். அந்த தோசை மட்டும்தான். இது தனியாக இதுக்காகவே வச்சுருக்கேன். இதில் வந்து நமக்கு நல்லா கிடைக்கும், ஒட்டாது. கல்லில் வந்து மீன் வந்து எப்போவுமே இதில் ஒட்டாமல் வரும். எண்ணெயும் நிறைய நம்ம சேர்க்க தேவையில்ல. வானல்னு சொன்னால் அந்த முழுகிற அளவுக்கு போட்டு பொரிச்சு எடுப்பாங்க. மீன் வந்து அந்த மாதிரி பொரித்து சாப்பிடக்கூடாது. நிறைய ஆயில் நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா திட்டமாக கொதித்து வந்துருச்சு. இந்த டைமில் மீன் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் திக்னஸாக ஆனதுக்கப்புறம் மீன் சேருங்க. ஆனால் இந்த மீன் கரையாது, அப்படியே தான் இருக்கும். இந்தளவு குழம்பு கொஞ்சம் திக்னஸாக ஆனதுக்கப்புறம் சேர்த்துட்டு நான் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் ஹாஃப் சிம்மில் வச்சுருவேன். அப்போ மெதுவாக வேகும். மீன் வந்து உடையாமல் இருக்கும். மெதுவாக வேகிறப்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஃபுல் ஃப்ளேமில் வேக வச்சு கொதிக்க வைக்காமல் மீன் போட்டுட்டு ஃப்ளேமை நம்ம வந்து குறைச்சி வச்சிட்டோன்னா அந்த மிதமான தீயில் நல்லா குழம்பும் நல்ல திக்காக கிடைக்கும். மீனும்
நல்லா வெந்திருக்கும், உடையாமல் நல்லா வெந்திருக்கும். நான் முருங்கைக்காவும் சேர்த்துருக்கேன், காமிக்கல. முருங்கைக்காய் வந்து வீட்டில் காய்ச்ச முருங்கைக்காய் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. மீன் குழம்புல முருங்கைக்காய் சேர்த்து செய்வீங்களா என்னென்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். முருங்கைக்காய் பக்கத்தில் ஃப்ரெண்டு வீட்டில் கொடுத்தாங்க, வீட்டில் காய்ச்சதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் மாங்காய் சேர்த்துக்கிறேன். மீன் குழம்புன்னு சொன்னாவே மாங்காய் போட்டால் தான் அது ஒரு தனி நமக்கு டேஸ்ட்டே கொடுக்கும். மாங்காய் நமக்கு சீசன் டைமில் கிடைக்கிறதுனால சேர்த்துக்கலாம், சீசன் டைமில் கிடைக்காத டைமில் சேர்த்துக்க முடியாது. இது கிடைக்கிற டைமுங்கிறதுனால நம்ம சேர்த்துக்கலாம். தனி ஒரு ஸ்மெல்லு கிடைக்கும். அந்த மாங்காய் வந்து நம்ம சாம்பாரில் போடும்போதே ஸ்மெல் சூப்பராக இருக்கும். அதே நம்ம மீன் குழம்புல போடும்போது இன்னும் கேட்கவே தேவையில்ல. இப்போ குழம்பு ஃபுல்லாகவே நல்லா கொதித்து ரெடியாகிடுச்சு. இறக்க போகிற டைமில் கொஞ்சம் தேங்காய் பால் நான் சேர்த்துக்கிறேன். எல்லா மீன் குழம்புலையும் தேங்காய் பால் சேர்க்கணுமா என்னென்ன, ஆனால் நான் வஞ்சர மீன் குழம்புல தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். இதே மாதிரி தேங்காய் பால் சேர்த்து குழம்பு இறக்கியாச்சு, ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த மாதிரி நீங்களும் வஞ்சர மீன் கிடச்சிதுன்னா சூப்பராக மீன் குழம்பு வச்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.